அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆட்சியா தமிழ் ஃபன் ரேஞ்ச் யூடியூப் சேனலாக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலானது எப்படி இருக்க போகின்றது, யார் அதில் ஜெயிக்க போகின்றார் என்பதை தான் நாங்கள் பார்க்க போறோம். ஜனாதிபதி தேர்தலில் தற்போது தமிழர்களின் சார்பாக ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். போடுங்கடா ஓட்டு சங்கு சின்னத்தை நீ பார்த்து அந்த அரசியல் எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாதவாறு அந்த அரசியலினை அவர் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் ஃபன் ரேஞ்ச் யூடியூப் சேனலாக நாங்கள் பார்க்க போகிறது தற்போது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலானது எப்படி இருக்க போகின்றது, யார் அதில் ஜெயிக்க போகின்றார் என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எமது தமிழ் ஃபன் ரேஞ்ச் யூடியூப் சேனலூடாக இந்த காணொலியூடாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம் வீடியோவில். இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு தேர்தலாக இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலானது காணப்படுகிறது. ஏன்மா பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் காணப்பட்டாலும் அந்த ஜனாதிபதி தேர்தலின் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. இலங்கை மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றது. உலக அரசியலிலும் அந்த எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றது. உலக சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு ஜனாதிபதி தேர்தலாக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காணப்படுவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த ஜனாதிபதி தேர்தலினை எதிர்பார்ப்புகளையும் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலாக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலானது காணப்படுவதனை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. தேர்தல் வருகிறது, நாட்டில் தேர்தல் வருகிறது. 39 ஜனாதிபதி வேட்பாளர்களை கொண்ட ஒரு தேர்தலாகவும் இது காணப்படுவதோடு 1,00,000க்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்களை கொண்ட ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் பல்வேறுபட்ட புதிய கோணங்களில் இந்த தேர்தலினை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. பலதரப்பட்ட ஆர்வத்தினையும் எதிர்பார்ப்பினையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாகவும் மக்களிடையே எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் காணப்படுவதனை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு இதுக்கும் எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் கொண்ட ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் காணப்படுகின்றது. எதிர்ப்பு கூறல்களையும் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு உள்ளடக்கி அந்த தேர்தல் யார் வெற்றி பெறுவார், எவர் தோல்வியடைவார் என்ற ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் அது வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. புதிய ஒரு மாற்றத்தினை நாங்களும் வெளிப்படுத்த வேண்டும். அந்த புதிய மாற்றத்தை நாங்கள் அடைவதற்கான பல்வேறுபட்ட செயற்பாடுகளையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் எதிர்ப்பு கூறல் எப்படி இருக்கும், திட்டவட்டமாக எந்த ஒரு வரையறுக்க முடியாத ஒரு விடயமாகவும் இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. யார் வெல்லுவார், யார் தோல்வி அடைவார் என்ற ஒரு விமர்சன ரீதியான ஒரு கருத்துக்களையும் உள்ளடக்கியே அதை எப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறையில் இந்த தேர்தலானது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மிகவும் அதிகமான ஒரு போட்டியினை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அமைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு வேட்பாளர்களின் அரசியல் வேறுபட்டதாக காணப்படுகின்றது. தேர்தல் வருகின்ற போது அவர்களின் அரசியல் மாறுபட்ட கோணங்களையும் பல பிம்பங்களை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை அரசியலை நாங்கள் காற்று உணர்வதென்பது ஆழ்கடலை போலதான் இருக்கும். இந்த அரசியலை நாங்களும் படிக்கத்தான் வேண்டும். அதுதான் அது
வெளிப்படுத்திக் கொண்டுதான் போய்கொண்டிருக்கும் அரசியலை பல்வேறு அறிஞர்களால் விமர்சிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சாக்கடையாகவும் காணப்படும், அது மிகவும் சிறப்பாகவும் காணப்படும். அந்த அரசியலை பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் காணப்படும். அந்த அரசியல் நிகழ்வில் தான் தற்போது நாங்கள் விரிவாக நோக்கப் போகின்றோம். அரசியல் ரணிலின் அரசியலின் அவரின் அரசியல் எப்போது தந்திரமான ஒரு அரசியலை நடத்தி செல்கின்ற ஒரு அரசியல் பாதியாகவும் அவர் காணப்படுகிறார். හොඳ අනාගතයක් ලබාගෙන ජීවත් වෙන්න පුළුවන් නැත්නම් ආපහු පෝලිං යුගයට යන්න පුළුවන්. அவர் ஒரு சிறந்த ஒரு அனுபவ அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதிதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவரின் அரசியல் மிகவும் ஒவ்வொரு நிகழ்வும் கால் நகர்த்துகளும் அளவும் அவரின் பிம்பங்களை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அவரின் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியலையும் அவர் மிகவும் சிறப்பான முறையில் தனது அரசியல் நகர்வினை நடத்தி சொல்ல சிறந்த ஒரு அரசியல்வாதி என்றுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கூறிக்கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒரு அரசியல் அவர் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அந்த அரசியல் எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாதவாறு அந்த அரசியலை அவர் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர் தன் அரசியலில் மக்களுக்கு ஒரு பிம்பத்தினை உருவகித்துக் கொண்டுதான் இருக்கிறார். தனது அரசியலில் மக்கள் தனது ஆதரவினை அதிகமாக வழங்குகின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சார்பாக இருக்கின்றார்கள் என்று அதிகமாக அவருக்கு காணப்படுகின்றார் என்று தான் அவர் தனது பிம்பங்களை உருவகித்துக் கொண்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 40க்கு மேற்பட்ட அரசியல் அறிஞர்கள் அவரை பற்றி பல்வேறு விமர்சனங்களையும் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அரசியல் எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி என்பதையும் அவர் ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு தேர்தலும் இல்லாமல் தான் ஜனாதிபதி என்ற சிம்மாசனத்தில் ஏறிய ஒரு அரசியல்வாதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களை கூறிக்கொண்டார். இலங்கையின் பல்வேறுபட்ட மொழிகள் பேசுகின்ற மக்கள் காணப்படுகின்றனர். பல்வேறுபட்ட இனங்கள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் காணப்படும். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்பவரே அந்த ஜனாதிபதி என்ற சிம்மாசனத்தில் இடம் பிடிக்க முடியும் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ் வேட்பாளர் ஒருவர் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களின் அவ்வளவும் வடக்கு கிழக்கு பொறுத்தவரை அதிகமான மக்கள் தமிழ் மக்கள் அரியநேந்திரனுக்கே தெரிவு செய்துவார்கள். அவருக்கே தனது வாக்கினை வழங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. அரியநேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது மிகவும் ஒரு அரியதொரு விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் அவர்களின் உரிமையினை வெளிப்படுத்துவதற்காக தனது ஆதரவினை தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அரியநேந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அனைத்து ஒரு ஓட்டினையும் பெற்று தனது களத்தினூடாக தனது உரிமையினை வெளிப்படுத்துகின்ற ஒரு தமிழர்களின் உரிமையினை வெளிப்படுத்துகின்ற ஒருவராகவும் அரியநேந்திரத்தில் இருக்கிறார். அதனை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உணர்வு கொண்டு நிமிர்வோம், உறுதி கொண்டு உழைப்போம், உறுதி கொண்டு உழைப்போம். அகதி நிலை மாறும், இந்த அடிமை நிலை மாறும். ஆண்ட இனம் அரசாள நாங்கள் வாக்கு போடுவோம். ஓடுங்கையா ஓடு. அனுரகுமார திசாநாயகை பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயகர் ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்பினை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார் என்றால் சொல்ல வேண்டும். இளைஞர்களின் மனதில் அதிகமாக இடம் பிடித்திருக்கின்ற ஒரு வேட்பாளராகவும் அனுரகுமார திசாநாயகர் திகழ்கின்றார். ஒரு தலைமுறை ஃபுல்லா நல்லா வளர்ந்தா அதுல இருந்து வர தலைவனும் நல்லவனா இருப்பான். ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலினூடாக வாக்களிக்க உள்ளது என்பதும் அது ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பினை கூட்டியிருக்கின்ற ஒரு விடயமாகவும் இந்த எதிர்பார்ப்பினையும் இன்னும் அதிகரித்திருக்கின்ற ஒரு விடயமாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது.